காது கேளாதோருக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்னில் நடைபெற்றது. இதில் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்த பிரித்வி சேகர் தங்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார். சென்னை திரும்பிய அவருக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் டெப் சாம்பியன்ஷிப் வந்து மெல்போர்னில் நடந்துச்சு. 24th 26th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தம் 8 பிளேயர்ஸ்லேருந்து 10 கண்ட்ரீஸில் வந்துச்சு. அதாவது மென் அண்ட் உமன்னு. ஸோ இது வந்து குவார்டர் ஃபைனல், செமிஸும் ஃபைனல்ஸ் தான், நாக் அவுட் டோர்னமெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இத்தாலி கூட விளையாடினேன். அது 2 மணி நேரம் விளையாடின மேட்ச்சு. செமிஃபைனல்ஸும் 2 மணி நேரம் விளையாடிருக்கு. அது கொஞ்சம் டஃப் மேட்ச் ஆகிடுச்சு. ஸ்லோவேனியா கூட விளையாடினேன். ஃபைனல்ஸ் வந்து நான் ஃப்ரான்ஸில் கூட விளையாடினேன். அது வந்து நான் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. பட் அவ்வளோ காம்பிடன்ட் ஆகிட்டு. ஸோ அதில் அந்த டைட்டிலை ஜெயிச்சிருக்கேன். டபுள்ஸில் வந்து எல்லா 3 மேட்ச் வந்து சான்ஸ் 10 மேட்சும் ஜெயிச்சிருக்கேன். ரெண்டாவது மேட்ச், தேர்ட் மேட்ச் வந்து சூப்பர் டை பிரேக்கில் தோற்றுட்டேன். ஸோ இது வந்து நாங்கள் 2 பேர் நல்ல எஃபர்ட்டில் போட்டுட்டு நல்ல ஃபைட் போட்டுட்டேன். ஸோ இனிமேல் ரொம்ப that's a good chance for me to have 2 titles. பட் பரவாயில்ல, இனிமேல் சிங்கிள் டைட்டில் ஜெயிச்சிருக்கேன். தட் வாஸ் a happy moment. இனிமேல் நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி ஐ ட்ரை டு கெட் மோஸ்ட் சிங்கிள் டைட்டில் அண்ட் டபுள் டைட்டில். செகண்ட் டைட்டில் ஜெயிச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. இட்ஸ் லைக் பிக் ப்ரவுட் மூமெண்ட். ஐ மீன் வாட் எவர் ஐ மீன் அச்சீவிங் திஸ் நவ். the second year in a row. So it really all had to myself how I brought into this sport. And எங்கள் அப்பா அம்மா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்து எப்படி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் this was the most happy moment. 2025 நவம்பரில் வந்து டோக்கியோ டெஃப் ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக எய்ம் வந்து கோல்டு மெடல் ஜெயிக்கணும். சிங்கிள்ஸும் டபுள்ஸும் மிக்ஸ் டபுள்ஸும் ஜெயிக்கணும். ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண போகிறேன், கொஞ்சம் எஃபர்ட் போடுவேன் ஃபிட்னஸ்ஸு. ஸோ கோல்டு மெடல் எய்ம் இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸ் நவம்பர் 2025.